நீங்க சங்கீதம் பாட சொன்னா ஃபுல்லா புலம்பல். அதனால சத்துரு சங்கீதம் பாடுறான். நீங்க சங்கீதம் பாடினா சத்துரு புலம்பல் பாடுவான். ஆமென். என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் இப்படிதான் பார்க்க வைக்கிறார். ஒருவேளை அந்த இடத்துல எலியாவுக்கு பதில் கிடைக்கலன்னா, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு பதில் கிடைக்காத போது எந்த ஜனங்களாவது வந்து கேட்டாங்களா? என்னங்க ஒரு பதில் வரல? இல்ல, அவங்க கூப்பிடுற தெய்வம் பதில் கொடுக்கலன்னா மேட்டர் ஆகாது. ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு பதில் கிடைக்கலன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும், அது ஒரு பெரிய மேட்டர் ஆகும். அந்த இடத்துல நாம் வெட்கப்பட்டு போவது மட்டுமல்ல, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். இந்த இடத்துல நான் எல்லாத்தையும் சேர்த்து 5 சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கிறேன். அதனால பாயிண்ட் பை பாயிண்டா நான் போகல, ஆவியானவர் கொண்டு போகிற பிரகாரம் பேசுகிறேன், டைம் இல்லை. அதனால கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல ஆமென், பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஜோம் பண்றாங்க, பதில் கிடைக்கல. எலியா ஜோம் பண்றான், எலியாவுக்கும் பதில் கிடைக்கல. ஜனங்கள் என்ன நிலைக்கு வருவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? கரெக்டா யாரோ சொன்னீங்களே, எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாம் ஒண்ணுதான். உங்க கடவுளும் எங்க கடவுளும் அல்ல, அவர் ஒருவரே தேவன். ஆண்டவரே, என் நிமித்தமாக என்னுடைய புத்தீனத்தின் நிமித்தமாக, என்னுடைய ஆண்டவரே அறிவீனத்தின் நிமித்தமாக என்ன சூழ்ந்திருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுதான் சொல்லக்கூடாதப்பா. நீர் ஒருவரே தேவன். ஜீசஸ், நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது? என்னுடைய புத்தியினத்தின் நிமித்தமாய், என்னுடைய அறிவினத்தின் நிமித்தமாய், ஆண்டவரே என்னுடைய ஞான குறைவு நிமித்தமாய், ஆண்டவரே என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுதான் சொல்லக்கூடாது. கர்த்தர் ஒருவரே, கர்த்தரே தெய்வம்.